தலைவலி கழுத்து வலிக்கெல்லாம் பூசுவல்ல தைலங்கள் பாம் இதெல்லாமே பல விதமான பிராண்டிலும் அதே மாதிரி ரீசெண்டாக என்ன விற்கிதோ அது எல்லாமே நான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு எப்போதுமே அது ரெண்டும் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஷோல்டர் பெயின் வரும், அதுக்கப்புறம் கால் வலிக்கும். ஸோ இடையில ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிக்கெல்லாம் போயிட்டேன்னா கொஞ்சம் ஒரு ரிலீஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் வலி தான். இன்றைக்கி காலையிலேயே லியோவோட சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு காரோட ஹெட்லைட் எரியல. நேற்று தான் கவனித்தேன். சரி அதுவும் உடனே மாற்றிடலாம். அது பக்கத்தில் தான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சென்டர். ஸோ அங்கேயே காரோட பேட்டரியெல்லாம் மாற்ற சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் மசாஜ் எல்லாம் பண்ணினேன். 1 ஹவர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. 1½ ஹவர் 2 ஹவர் இல்லாட்டினா ஷோல்டர்லாம் சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டும் வேலை முடித்து அங்கேயே ஜாயின் பண்ணினேன். ஒரு 5 o'clock மாதிரி பக்கத்துலேயே ஒரு சைனீஸ் ஷாப் இருந்ததுனால அங்கேயே டின்னர் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸ்டீம் ஃபிஷ், வெஜிடபிள், ப்ரான்ஸு எல்லாமே வச்சு சாப்பிட்டாச்சு. வீட்டில் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குற வேலை தான். அதுவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இல்லாட்டினா ரொம்ப சிரமந்தான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே இருக்கிறனால பையனும் ஹஸ்பண்டும் சேர்ந்து இவங்களெல்லாம் வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துருந்தேன். நான் வெக்கம் மட்டும் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சீக்கிரமாக படுக்கிறதுக்கும் கேறியாச்சு. இன்றைக்கி ஒரு 10:30க்கெல்லாம் தூங்க போயிட்டு